அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் சனிக்கிழமையில் தோன்றும் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி இரவு 9 மணிக்குள்ளாக இந்த எளிமையான ஒரே ஒரு விளக்கை எப்படியாவது ஏற்றிவிடுங்கள், 7 தலைமுறைக்கும் செல்வம் சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து ஒரு எளிமையான தாந்திரிக தீபம் ஏற்றும் முறையை இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த விளக்கை ஏற்றலாம். குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, மேலும் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த எளிமையான தீபத்தை இன்றைய தினம் மறக்காமல் நீங்க ஏத்துங்க. அடுத்த சில நாட்களிலேயே பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். இந்த தாந்திரிக தீபத்தை எப்படி ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த விளக்கை ஏத்த போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு முறை நீங்க குளிச்சிடுங்க. குளிக்கும் பொழுது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். மற்றவர்கள் நார்மலா நீங்க குளித்தாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருக்கிற பட்சத்துல இந்த விளக்கை நீங்க ஏற்ற வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய வேற யார்கிட்டையாவது சொல்லி இந்த விளக்கை நீங்க ஏத்த சொல்லுங்க. கடைகள் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் கூட இந்த விளக்கை நீங்க ஏற்றலாம். அடுத்ததாக இன்றைய தினம் எந்த நேரத்துல இந்த விளக்கை ஏற்றணும்னு பார்த்தோம்னா, சாயங்காலம் 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். தாந்திரிக தீபம்னாலே அதற்கு புறப்பொருட்கள் தேவைப்படும். இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு முக்கியமான பொருள் துளசி இலைகள். துளசி இலைகள் கிடைக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். மற்றவர்கள் இந்த தீபத்தை நீங்க ஏற்ற முடியாது. ஆனால் அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். அதற்காகத்தாங்க நேற்றைய பதிவுல பெருமாளுடைய சூட்சமமான பெயரை ஜபம் செய்யும் முறையை நம்ம பார்த்திருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். அதே போல பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த தாந்திரிக தீபத்தை நீங்க ஏற்றலாம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் பெருமாள். சோ உங்களுடைய எந்த நியாயமான கோரிக்கைக்காக வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க வைங்க. இந்த தாந்திரிக தீபம் ஏற்றுவதற்கு ஒரே ஒரு அகல் விளக்கு நமக்கு தேவை. ஆல்ரெடி நீங்க மருதாணி தீபம், கல்கண்டு தீபம், கிராம்பு தீபம் அல்லது வெற்றிலை தீபம் ஏற்றுபவர்களாக இருந்தீங்கன்னா அதே அகல் விளக்கை நீங்க பயன்படுத்திக்கலாம். மற்றபடி பொதுவாக நீங்க ஏற்றிய அகல் விளக்குகளை இந்த தீபத்திற்கு நீங்க பயன்படுத்த கூடாதுங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க புதியதாக அகல் விளக்கை வாங்கிக்கணும். அடுத்ததாக துளசி நமக்கு தேவை. உங்க வீட்டிலேயே துளசி செடி இருந்தாலோ அல்லது வீட்டு பக்கத்துல துளசி செடி இருந்தாலோ அங்கிருந்து நீங்க எடுத்துக்கலாம். துளசி செடி இல்லாதவங்க நீங்க கடைகளில் துளசியை வாங்கிக்கலாம். நம்ம வீட்ல கூட இந்த விளக்கை ஏற்றுவதற்கு கடையில தாங்க துளசியை நம்ம வாங்கணும். அடுத்ததாக அகல் விளக்கையும் துளசியையும் வைப்பதற்கு ஒரு தட்டு நமக்கு தேவை, அல்லது ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். பூஜைக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய தட்டு அல்லது கிண்ணத்தை நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் மட்டும் நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. வேற எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய தட்டு அல்லது கிண்ணத்தை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதே போல நீங்கள் சாப்பிடுவதற்காக பயன்படுத்தின தட்டு கிண்ணங்களை நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. சோ பெட்டர் நீங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய தட்டு அல்லது பயன்படுத்தாத தட்டுகள் இருந்தா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த தட்டிற்கும் நீங்க மஞ்சள் குங்கும பொட்டு வைக்கணும். அதே போல அகல் விளக்கிற்கும் 3 இடங்கள்ல மஞ்சள் குங்கும பொட்டு வைக்கணும். இந்த விளக்கை பூஜை அறையில மட்டும் தாங்க நம்ம ஏற்றணும். அதாவது தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்ல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல இந்த விளக்கை நீங்க ஏற்றணும். பெருமாள் போட்டோ நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த படத்திற்கு பக்கத்துல அல்லது அந்த படத்திற்கு கீழே இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க. விளக்கை கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி தாங்க நம்ம ஏற்றணும். பொதுவாக பூஜை அறையில நம்ம கிழக்கு நோக்கி தான் தீபத்தை ஏற்றுவோம். சோ அதே திசையில தாங்க இந்த விளக்கையும் நம்ம ஏற்றணும். பசுனை கிடைக்கிறவங்க அதை நீங்க பயன்படுத்துங்க. கிடைக்காத பட்சத்துல தூய நல்லெண்ணெய் விட்டு நீங்க தீபத்தை ஏற்றணும். ஐக்கூட்டு எண்ணெய்லாம் இப்போ மார்க்கெட்ல கிடைக்குதுங்க. அதையெல்லாம் நம்ம பயன்படுத்த கூடாது. இந்த
இந்த தாந்திரிக தீபத்திற்கு பசுனை விட்டு தீபத்தை ஏற்றணும். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயை விட்டு நீங்க விளக்கேற்றுங்க. திரி பார்த்தோம்னா நார்மல் பஞ்சு திரி அல்லது நூல் திரியை நீங்க பயன்படுத்தலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு திரி மற்றும் பஞ்சு திரி இந்த 3 திரிகளையும் ஒன்றாக இணைத்து நீங்க தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பஞ்சு திரி அல்லது நூல் திரியை மட்டும் நீங்க பயன்படுத்தினாலே போதும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல தட்டுக்கு மேல துளசியை நீங்க வைக்கணும். அதற்கு நடுவுல அகல் விளக்கை வைத்து தீபத்தை நம்ம ஏற்றணும். இந்த விளக்கிற்கு நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்க வைக்கலாம். நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா கல்கண்டு, உலர் திராட்சை மற்றும் முந்திரியை நம்ம வச்சிருக்கோம். வெறும் கல்கண்டு கூட நம்ம வைக்கலாம் அல்லது உலர் திராட்சை வைக்கலாம். இது போல ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நம்ம நைவேத்தியமாக வைக்கணும். பெருமாளுக்காக நாம் விளக்கேற்றுறோம்னாலே கட்டாயமாக ஒரு சின்ன நைவேத்தியமாவது நாம் வைக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த நைவேத்தியத்தை வச்சுட்டு மனதார பெருமாள் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் விளக்கு எரியட்டும். அதற்கு பிறகு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல, அல்லது நீங்களாகவும் ஒரு புஷ்பத்தை கொண்டு குளிர்விக்கலாம். நைவேத்தியமாக வச்ச பொருளை நீங்களும் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். இந்த விளக்கை சாயங்காலம் 5 மணி முதல் 9 மணிக்குள்ளாக தாங்க நம்ம ஏற்றணும். ஒரு டெமோக்காக நான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கேங்க. நாளைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் அந்த விளக்கை நீங்க வாஷ் பண்ணி வச்சிடுங்க. அந்த தட்டுல இருக்கக்கூடிய துளசியை ஒரு பேப்பர்ல அல்லது கிரீன் கலர் கிளாத்ல, பச்சை நிற துணியில ஒரு மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் நீங்க போட்டு வைங்க. அதே போல கொஞ்சம் துளசி இலைகளை எடுத்து நீங்க மணி பர்ஸ், வேலட் மற்றும் ஹேண்ட்பேக்லையும் போட்டு வைக்கலாம். இந்த இடத்துல நீங்க மூட்டை கட்டணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு வைக்கலாம் அல்லது டைரக்டா கூட மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வைக்கலாம். பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போடுறவங்க மட்டும் கிரீன் கலர் கிளாத், அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஒயிட் கலர் பேப்பர்ல இந்த துளசியை மடிச்சு நீங்க போட்டு வைங்க. 48 நாளைக்கு பிறகு எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அந்த துளசியை நீங்க நீர்நிலைகள் அல்லது கால்படாத இடமான செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இந்த சக்தி வாய்ந்த தாந்திரிக தீபம் ஏற்றும் முறை. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி, அதிலும் சனிக்கிழமையில் வருவது மிக மிக அரிது. சோ இந்த அற்புதமான நாளில் இந்த எளிமையான தாந்திரிக தீபத்தை ஏத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.